எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேஜோ. இது வந்து நம்ம ஊர் தட்டை மாதிரியே தான். இது வந்து பர்மாவில் ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக்கு. இது அத்தோ போடுவாங்க இல்லையா, அதில் மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த பேஜோ தான். இப்போ நான் அத்தோக்காக தான் இது மெயினாக செஞ்சுருக்கேன். நீங்கள் அத்தோ வீடியோ பார்க்காம இதை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அத்தோவோட வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். ஓகேவா? இது நார்மலாக டீ டைம் ஸ்நாக் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை செஞ்சு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அத்தோ எப்போ செய்கிறோமோ அப்போ எடுத்து போட்டுக்கலாம் ஈஸியாக. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம பிரியமுடன் சமைக்கலாம். இப்போ நான் நாள் நைட்டே வந்து ஒரு 1/2 கப்பு கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டுக்கேன். இதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் அரைக்க போகிறோம். அதாவது 3/4 பங்கு அரைக்கணும். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 1/2 கப் கடலைப்பருப்பு, அதில் ஒரு கைப்பிடியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம அப்படியே முழுசாக ஆட் பண்ண போகிறோம். மிச்சத்தை எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு இப்போ அரைக்க போகிறோம். இது கூட வந்து ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும்னா 2 கூட போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து நம்ம 1 கப்பு அரிசி மாவு போட போகிறோம். அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு, பூண்டு, வரமிளகாலாம் போட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறேன். தண்ணியாக இருந்தாலும் நம்மளுக்கு பரவாயில்ல, ஏன்னா இதனுடைய கன்சிஸ்டன்சி நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும் தட்டை. இப்போ நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல ஒரு கைப்பிடி அந்த கடலைப்பருப்பு, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது மாதிரி. நான் இங்கே வந்து 2 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு நான் வந்து இந்த பாத்திரம் மேலே வர வரைக்கும் தண்ணி அளவு மட்டும் கன்சிஸ்டன்சியை பொறுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும் நல்லா. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி சேராமல் நல்லா கரைச்சி விடணும். அதுக்கப்புறம் இட்லி பதத்துக்கும் இல்லாமல் தோசை பதத்துக்கும் இல்லாமல், தோசையை விட இன்னும் நல்லா போரிங் ஸ்டேட்டில் இருக்கணும். அப்படியே ஊற்றுற மாதிரி இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி, அது மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும். இவ்வளோ எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிடுங்க. நம்ம அந்த வடைக்கு சூடு பண்ணுவோம் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு சூடு பண்ணிவிட்டு இப்போ ஒரே ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி விடுங்க. நம்ம இந்த அப்பளத்தை வந்து விரித்து விடுவோம்ல, அது மாதிரி அது வந்து இப்படி சுருங்கி வந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் விரித்து விடணும். நீங்கள் ஒன்று வந்து மேலே எலும்பி வந்தோடனே இன்னொன்று கூட நம்ம கீழே ஊற்றலாம். நான் வந்து இது ஒன்று மட்டும் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். இன்னும் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் லைட் ப்ரௌனில் எடுத்திருக்கேன். இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் விடலாம் நம்ம. அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம பேஜோ வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து அத்தோக்காக நான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா ப்ரௌனியாக பண்ணியிருக்கேன். இங்கே சைட்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா ப்ரௌனாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்கும். அப்போ தான் நம்ம அத்தோவில் ஆட் பண்ணும்போது. உங்களுக்கு வேணும்னா இதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம், லைட் ப்ரௌனில் நம்ம அப்போ சாப்பிட்றதுக்கு. இதை நீங்கள் வந்து அத்தோ பண்ணுற அன்னைக்கு பண்ணாமல் நாளே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இது எவ்வளோ நாள் வேணால் நம்ம வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நம்ம வந்து ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்லாம். இப்போ வாங்க பிரியமுடன் சுவைக்கலாம்.